பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? சொப்னன். எத்தனாவது பர்த்டே இன்னைக்கு? 21. உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் மூலமா மிக்கி கொண்டு வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சபிலன் அண்ணா. சபிலன் அண்ணா. அதை விட வேற யாரும் இல்லாம இருக்கலாம்? யாரவங்க உங்களுக்கு? அதை விட வேற யாரா இருக்கலாம்? நிறைய உறவுகள் இருக்குது. சில வேலை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அனுப்பியிருக்காங்களோ தெரியல. ஃபேமிலிக்கு தெரியாம கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். இந்த இடத்துல ஃபேமிலிக்கு தெரியணும் அவங்க தான் அனுப்பியிருக்காங்களோ தெரியாது. சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கிஃப்டை பார்ப்போம் என்ன ஒன்று இருக்குன்னு சொல்லி. மிக்கிட்ட கையில இருக்கிற முதலாவது கிஃப்டை வாங்கி கொள்ளுங்க. அதுல என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? சுவாசி கேட்கதோ இந்த சரிப்பா, சரி வாங்கி பாருங்க. ஸ்வீட்ஸ் பாக்ஸ் வந்திருக்கு. என்ன ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்குமா? உங்களை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னீங்களா ஸ்வீட்ஸ் எனக்கு பிடிக்குமான்னு சொல்லி? தெரியாது. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் உங்களுக்கு தெரியாது. அப்படியா? தெரியாது. சரி, உங்களுக்காக வந்திருக்கு. அடுத்தடுத்த கிஃப்டை தொடர்ச்சியா பார்ப்போம். என்ன இருக்குமான்னு சொல்லி மிக்கி கேக்குது. பிஸ்கெட்டா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. மறுபடியும் ஸ்வீட்ஸ் தான் வந்திருக்குது. ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்படியா? உங்களை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. நீங்க யாருன்னு சொல்ல யோசிக்கிறீங்க. போர்த்துல எல்லாம் வந்திருக்குது. என்ன போர்த்துலன்னு தெரியல. நெக்டோனா பிடிக்குமா? சரி, அப்ப வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க. அதுதான் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். லைஃப்ல நீங்க நெக்டோவே எதிர்பார்க்க கூடாதுன்ற மாதிரி 5 போர்த்துல அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? யாருக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்கும், நெக்டோ பிடிக்கும்? யாருக்கெல்லாம் தெரியும்? அந்தாகும் அம்மாவுக்கு தான். வெளிநாட்டுல இருக்கிறார்கள் யாருக்கு தெரியும்? தடுக்கிறீங்களா எல்லாரோட? அம்மா அங்க இருக்காங்க. என்ன பேர் அவங்களுக்கு? சில வேலை அவங்களாவும் இருக்கலாம். சரி, தொடர்ச்சியா இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு, பாப்போம். இது வரைக்கும் சரியா சொல்லிட்டு வாரீங்க என்னவா இருக்கும்னு சொல்லி. இப்ப மிக்கிட்ட கையில இன்னொரு கிஃப்ட் இருக்குது. இது என்னவா இருக்கலாம்? சாப்பாடுன்றா ரொம்ப பிடிக்கும் போல. அப்படியா? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. மறுபடியும் ஸ்வீட்ஸ் தான் வந்திருக்கேன். சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட் அல்லது உங்களோட பழகினாக்கள் தாரன்னு சொன்ன யாரா இருக்கலாம்? தெரியாது. குசன் குசின் அப்படி இருந்தா அப்படின்னு சொன்ன யார் அனுப்பி இருக்கலாம்? சுப்னாக்கா அவங்களதான் எதிர்பார்க்குறீங்க. அப்படியா? சயானா அவங்க யாரு உங்களுக்கு? தங்கச்சியா? மிக்கிட்ட கையில மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் இருக்குது. மிக்கியே தூக்கி வச்சு கீழே வச்சிருக்குது. என்ன கிஃப்டா இருக்கும்? இப்ப இவ்வளவு நேரம் சாப்பாடு வந்தது, உங்களுக்கு பிடிச்ச நெக்டோ வந்துச்சு. இப்ப மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருக்குது. மிக்கியை தூக்கி தெரியலையா? சரி, வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க. என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் எக் வந்திருக்கு. வாட்டர்மெலன் சொன்னா ரொம்ப பிடிக்குமா? அதுவும் பிடிக்கும் தான். அதுக்காக ஒரு பிஎஸ் அனுப்பாம ஒரு பெரிய இதே அனுப்பிட்டாங்க, முழுசாவே அனுப்பிட்டாங்க. வச்சு ஆசையா சாப்பிட சொல்லி. என்ன நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு பொருள் தான் தொடர்ச்சியா வருது. என்ன இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? இது கடை. எந்த கடையில இருந்து வந்திருக்கும்? சின்ன கடை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லி? எங்க இருக்கு அந்த கடை? உங்களுக்காக வந்திருக்க அடுத்த கிஃப்டை மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் பேரம் குறைவா வந்திருக்குது. அதனால என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல. ஓபன் பண்ணி பாருங்க. பாக்ஸுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அப்படியே பாக்ஸா வச்சு ஒன்றும் இல்லா தர போறாங்களோ? கைச்சங்கிலி. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? ஆனா நீங்க சரியா சொல்லாட்டே இவ்வளவு கிஃப்டையும் திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். முக்கியமா அந்த நெக்டோ தான் எடுத்துட்டு போயிடுவேன். அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா என் தங்கத்தை பார்த்தோன்னே அம்மான்னு சொல்லிடுங்க. அம்மா இல்லாட்டா இந்த அப்ப மற்ற ஒரு கிஃப்ட் அனுப்பி நான் கோவிக்க போறாங்களே. இதுல யாரெல்லாம் நிக்கிறாங்க இந்த இடத்துல? அப்பா அம்மா இருக்காதுங்க. இந்த இடத்துல நிக்கிற ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? அப்பா அம்மா
தாத்தா மாமா அப்படி எல்லாரையும் சொல்லிட்டு போறீங்க. ஆனா யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா யோசிக்க வேண்டியிருக்கு. என்ன தங்கத்தை காப்பாத்தணும், நெக்ஸ்டோ காப்பாத்தணும், இந்த செய்யறன்னு தெரியலையா? உங்களுக்காக வந்திருக்க லாஸ்ட் கிஃப்டை மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்காக பர்ஃபியூம் வந்திருக்குது. பிடிச்சமாக்கா? இப்ப சொல்லுங்க, இப்ப ஃபைனலா யார் அனுப்பியிருப்பாங்க? டோட்டலா ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்காங்க. அக்காவா, தம்பியா, அண்டாவா, அம்மாவா, யார் அனுப்பியிருப்பாங்க? அங்க சேர்த்து எல்லாரும் சேர்த்தா? அப்படியே இல்லை, ஒரு ஆள் தான் இந்த கிஃப்ட் வந்திருக்குது. ஒரு ஆளா? அதுவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா உங்களே அறிமுகமா, இப்ப உங்களை விட்டு தூர போயிட்டாங்களாம். 20 வருஷமா உங்களுடைய கூட வாழ்ந்தால் இப்ப கொஞ்சம் தள்ளி இருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன யார்? அண்டா. அண்டா. அண்டாண்டு பேர் உங்களுடைய தான் இருந்தவங்களா? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்காக உங்களுடைய அண்டா தான் அனுப்பியிருக்கிறாங்க. கிருத்திகா குடும்பத்தினர் தான் இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வருமானு சொல்லி? ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க அண்டாக்கு? சொல்லல, கமராக்கு முன்னால சொல்லலாதா? சரி, அப்ப அண்டா இந்த இடத்துல கூப்பிடுவோமா? அண்டாவை அவங்களோட குடும்பத்தையும் கிஃப்ட் அனுப்பினா அண்டா உங்க அருகிலே இருக்காங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க அண்டாக்கு? 20 வருஷமா உங்களோட இருந்திருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்களாம். இந்த பிறந்த நாள்ல சிறப்பா இருக்கணும்னு தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அண்டாண்ட கையாலேயே அவங்க அனுப்பினா தங்க சங்கிலிய வந்து போட்டு விடுவாங்க. சித்தி அக்காவின் குழந்தையை தூக்கியதால் அம்மா ஆனவள், அன்பும் மரவணைப்பும் அதிகமாய் தந்தவள், மடலையாய் இருக்கும் போதே சோறுட்டியவள், மடி மீது சாய்த்து தலை துவட்டியவள், தன் பிள்ளையை சுமக்கும் முன்னரே அக்காவின் பிள்ளையை தூக்கியவள். சந்தோஷமா? சரி, இந்த பிறந்த நாள்ல இருக்கிற மகிழ்ச்சி போலே நீங்க காலந்தோறும் சந்தோஷமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் உங்களுடைய அண்டா கிருத்திகா குடும்பத்தினர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.